சட்டப்பேரவை தேர்தல் கூட்டணி குறித்து தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் ஜி.கே. வாசன் இன்று தனது நிலைப்பாட்டை அறிவிக்கவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இது தொடர்பாக எமது செய்தியாளர் கோகுல் தரும் கூடுதல் தகவல்களை இப்போது பார்க்கலாம். தமிழக சட்டமன்ற தேர்தல் களத்தில் யாரோடு யார் கூட்டணி சேர்வார் என்ற எதிர்பார்ப்புக்கு இடையில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தன்னுடைய கூட்டணி நிலைப்பாடை இன்று அறிவிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மீண்டும் தமாக உதயமாகி தமிழகத்தில் சந்திக்கக்கூடிய முதல் சட்டமன்ற தேர்தல் என்பதால் தமாக கணிசமான சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட வேண்டும் என தமாகவுடைய தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகள் தரப்பில் விருப்பம் தெரிவித்துள்ளனர். ஆனால் தமாக தனித்து போட்டியிடப் போவதில்லை, ஒரு வெற்றி கூட்டணியில் இடம்பெற்றுதான் இந்த தேர்தலை சந்திக்க இருப்பதாக அந்த கட்சியினுடைய தலைவர் வாசன் தெரிவித்திருந்தார். தமாகவிற்கு ஏற்கனவே மக்கள் நல கூட்டணியுடைய தலைவர்கள் நேரில் சந்தித்து தங்களுடைய கூட்டணியில் இணைந்து இந்த சட்டமன்ற தேர்தலை சந்திக்க வேண்டும் என்ற விருப்பத்தையும் தெரிவித்திருந்தாங்க. அதேபோல பாஜகவுடைய தலைவர்களும் வாசன் தங்களுடைய கூட்டணியில் இணைய வேண்டும் என்று விருப்பத்தை தெரிவித்திருந்தாங்க. அதிகாரப்பூர்வமற்ற தகவலாக அதிமுக கூட்டணியில் தமாக இணைய போவதாகவும் அது குறித்து பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் அவர்களுக்கிடையே நடைபெற்றக்கூடிய பேச்சுவார்த்தையில் தொகுதி பங்கீட்டில் தொடர்ந்து இழுபறி நீடித்து வருவதாகவும் ஒரு அதிகாரப்பூர்வமற்ற தகவலும் வெளியாகி வரக்கூடிய சூழ்நிலையில் தான் இன்று காலையில தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் ஜி.கே. வாசன் 10:30 மணி அளவில் தன்னுடைய கட்சி அலுவலகத்தில் பத்திரிகையாளரை சந்திக்கிறார். அந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் போது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியுடைய கூட்டணி நிலைப்பாடு குறித்து தெளிவாக அறிவிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அல்லது கூட்டணி குறித்து வரக்கூடிய செய்திகள் குறித்து உரிய விளக்கத்தை வாசன் அளிப்பார் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஒருவேளை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி இன்று தன்னுடைய கூட்டணி நிலைப்பாட்டை அறிவித்தால் தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கெல்லாம் மேலும் சூடு பிடிக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. தந்தி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஆனந்துடன் செய்தியாளர் கோகுல்.